அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சமீபத்தில் இந்த தெருநாய்கள் பிரச்சனை விஷயமா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தது. உண்மையிலேயே அந்த தீர்ப்பு வரவேற்கக்கூடியது. எல்லா மக்களிடத்துலையும் இந்த தெருநாய் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு காலதாமதமாக இருந்தாலும் உண்மையிலேயே அது வரவேற்கணும். அப்போ அந்த தீர்ப்பை ஏற்று உரிய நடவடிக்கைகளை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் கண்டிப்பான முறையில் எடுத்தே ஆகணும். ஆனால் இந்த தீர்ப்புக்கு எதிராக பார்த்திங்கன்னா, சமீபத்தில் சில நடிகைகள் ஒரே ஒப்பாரி வச்சு அழுகுறதும், அதே மாதிரி சில பேர் போராட்டங்கள் பண்ணுறதையும் பார்க்குறோம். இந்த போராட்டம் பண்ணுற ஆளுங்க, ஒப்பாரி வச்சு அழுகிற ஆளு பூராமே ஹை லெவலில் இருக்கிறாங்க. நாயை கட்டுப்பிடிச்சு தூங்கக்கூடியவங்க, நாயை குளிப்பாட்டக்கூடியவங்க, நாய்க்கு பணிவிடைகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. உண்மையிலே உங்களுடைய அந்த செயல்களெல்லாம் பாராட்டக்கூடியதாக இருந்தாலும், அப்படியே இந்த தெருநாய்களை நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் பராமரிச்சுக்கோங்க, யாரும் வேணான்னு சொல்லலை. ஆனால் தெருக்களில் அனாதையாக தெரியுது. உண்மையிலே உங்களுக்கு நாய் மேலே அக்கறை இருக்குல்ல, இந்த அனாதைகளெல்லாம் யார் ஆதரிக்கணும்? நீங்கள் தானே ஆதரிக்கணும். அதனால் அந்த நாய்களை பூரா வீட்டுக்கு கூட்டு போய் அதுக்கு சரியான முறையில் சாப்பாடு போடுங்க, சரியா? இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகளை கடித்து குதறி இருக்குது. ரேபிஸு அந்த நோயினால் எவ்வளோ பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் தான் அரசு நடவடிக்கை எடுக்கணும். மனிதனுடைய உயிர் பெருசா, நாயுடைய உயிர் பெருசா அப்படின்னு பார்த்தா முதல்ல மனிதனுடைய உயிரைத்தான் நம்ம காப்பாற்றணும்.